அன்பார்ந்த தமிழஞ்சர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று 4/7/2020 சனிக்கிழமை பௌர்ணமி. இன்று ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தை நம் ஆய்வில் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த குழந்தையினுடைய ஜாதகம் என்ன சொல்கிறது? இதான் இன்னைக்கு தலைப்பு. 30/5/2019 இரவு 8:03 பிறந்த ஒரு பெண் குழந்தையினுடைய ஜாதகம் இது. நட்சத்திரம் ரேவதி, மீனராசி. புதன் திசை இருப்பு 1 வருஷம் 7 மாதம் 29 நாள். லக்னம் தனுசு. லக்னத்தில் சனி கேது, 4 சந்திரன், 5 சுக்கிரன், 6 சூரியன், 7ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், ராகு, 12ஆம் இடத்தில் குரு. இப்போ இந்த குழந்தையினுடைய ஜாதகம் ஒவ்வொரு கிரகங்கள் எந்தெந்த பலனை தருகின்றன, யார் யார் நம்மளுக்கு நன்மை செய்வார், யார் யார் நம்மளுக்கு தீமை செய்வார் என்பதுதான் இந்த ஜோதிட ஆய்வுடைய கற்றை. எவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலி இருந்தாலும் சரி, அந்த கிரகத்தினுடைய பவர் எந்த அளவுக்கு செயல்படுகின்றதோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் அமையும். இவருடைய தந்தை எம்இ பட்டதாரி, மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியர். இந்த புதன் கிரகம் என்ன சொல்கிறது என்றால், என்னுடைய தந்தையினுடைய வருமானம் இங்கு குறைவாக இருக்கும் என்று காட்டுகிறது. என்ன காரணம்? என்னுடைய தந்தையுடைய வருவாய் இங்கே குறைவதற்கு காரணம் 7ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், ராகு பாதாதோஷம் தருகின்றன. செவ்வாயும் ராகுவும் யோகத்தில் இருந்தால் கூட புதன் கிரகம் இங்கே நடுநிலைமையில் இருக்கின்ற 50% நல்லா இருக்கு, 50% மைனஸ். அப்போ என்னுடைய தந்தை உயர்கல்வி நலமாக இருந்தால் கூட என்னுடைய தந்தையினுடைய வருவாய் மிகவும் குறைவு. இவர் ஒரு தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியில் லெக்சராக பணி செய்கிறார். வெறும் 15,000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கின்றார். இது இந்த புதன் திசை 1 வருஷம் 7 மாசம் 29 நாள். அவருடைய வருவாய் இப்படிதான் இருக்கும். இதிலிருந்து அவர் விடுபடுறதுக்கூடிய வாய்ப்புகள் குறையும். சரி, அடுத்தது இந்த குரு என்னுடைய தாய், இந்த செவ்வாய் என்னுடைய தாயினுடைய வருமானம், குரு என்னுடைய தாயினுடைய தொழில். அப்போ இந்த இந்த குழந்தையுடைய தாய், இவங்க பிஇ படித்தவங்க, ஐடி செக்டார்ல வேலை பார்த்தவங்க. இந்த குழந்தை இவங்க தாய்க்கு யோகத்தை தருகிறாள். இவரை விட 5 மடங்கு சம்பளத்தில் இந்த தாய் இருக்கிறார். தந்தை 15,000 சம்பளம், தாய் 75,000 சம்பளம். இந்த புதன் கிரகம் என்ன காட்டுகின்றது என்றால், என்னுடைய தாயினுடைய திருமணம் கலப்பு திருமணமாக இருக்கும். என்னுடைய தாய் ஒரு ஜாதி, என்னுடைய தந்தை ஒரு ஜாதி. என்னுடைய தாய் தேர்வு செய்கின்ற கணவர், அதாவது எங்க அப்பா என் தாத்தா பாட்டிக்கு பிடிக்காத இடமாக தேர்வு செய்து விட்டார். ஆக இந்த சனி கிரகம் என்ன சொல்கிறது என்றால், என்னுடைய தாயினுடைய நேர் மூத்தோர் இல்லை என்பதால் என்னுடைய தாயே அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு பெண். என் தந்தை தாத்தாவுக்கு என்னுடைய அம்மா ஒரே ஒரு பெண். ஆக இந்த சனி கட்டதால் என்னுடைய தாத்தாவுடைய கௌரவத்தை என் தாய் பாதிக்கப்பட செய்வார். இதான் ஜாதகத்துடைய விதி. என்ன காரணம் என்றால், இவருடைய தாத்தா ஒரு பெரிய ஆபீசர், நல்ல மனிதர். இவருடைய பாட்டி ஒரு டீச்சர். 2 பேரும் நல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நல்ல சம்பாதிக்கிறாங்க. இவங்க அம்மாவுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு என்னுடன் வந்தார்கள். அவங்க அம்மா விருச்சிக லக்னம், சித்திரை நட்சத்திரம், கலத்திர தோஷம். அவங்க அம்மா கலத்திர தோஷம், இந்த குழந்தையுடைய தாய்க்கு கலத்திர தோஷம். நான் இந்த ஜாதகத்தை எடுத்த உடனே சொன்னேன், சார் உங்க பொண்ணுக்கு கலத்திர தோஷம், வாழைக்கண்ணு சாங்கியம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பையனை எடுக்கணும். இருந்தால் கூட
இரண்டாவது கலத்திர தோஷம் நீக்க முடியாது, ஏன்னா நீங்க இருக்கீங்க. ஆனால் உங்க பெண்ணு ஒரு பையனை விரும்புவார், வேற ஜாதிக்கார பெண் பையனே. அவர் நல்ல படித்திருப்பார், ஆனால் குறைவான சம்பளத்தில் இருப்பார். ஆகவே உங்க பெண் உங்களுடைய கௌரவத்தை பாழ்படுத்தக்கூடிய லெவலுக்கு போகும் சார். அலைன்ஸ் உங்க பொண்ணு கிட்ட கேட்டு முடிவெடுங்க. நீங்க ஜாதகம் பார்க்க முடியும், உங்க பொண்ணு கிட்ட கேட்டுங்க, யாராவது விருப்பங்களான்னு கேட்டாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, தன்னுடைய குழந்தை மேல் உள்ள பாசத்தால் நானும் என்னுடைய குழந்தையும் என்னுடைய பெண்ணும் நண்பர்களாக பழகுவோம் தவிர அப்பா பிள்ளையாக பழக மாட்டோம். எது இருந்தாலும் என்கிட்ட என் பொண்ணு ஓப்பனா சொல்லும். ஆகவே என் பொண்ணு அப்படிப்பட்ட தவறு செய்யாது என்று என்கிட்ட வாதினார். சார், நான் உங்க பொண்ணே பார்க்கல, உங்க பொண்ணு எப்படின்னு தெரியாது. ஆனால் ஜோதிடம் உங்க பெண் மாற்று இடத்தில் உடைய நபரை தேர்வு செய்வார் என்பது வருது. உங்களுடைய கௌரவம் இதுல பாழ்படுத்தும் என்பது வருகின்றது. ஆகவே நான் உங்களுடைய பெண்ணுடன் நீங்க பேசி, இல்லைன்னா உங்க பொண்ணை இங்க கொண்டு வாங்க, நான் பேசுறேன், அவங்களுடைய மனசுல என்ன இருக்குன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க அலைன்ஸ் பாருங்க சார். என்ன அவர் என் பேச்சு நம்பல. இல்ல சார், என் பொண்ணு நான் சொல்றது தட்டாது, நீங்க அலைன்ஸ் பாருங்க சார். கிட்டத்தட்ட 750 ஜாதகம் பார்த்தாங்க. அந்த பெண்ணுக்கு பார்த்த ஜாதகம் 750. ஒவ்வொரு தடவை எடுத்து ஒரு 10 ஜாதகம் பார்ப்பார். அதுல 2-3 ஜாதகம் நல்லா இருக்கும், செலக்ட் பண்ணி கொடுப்பேன், அந்த பொண்ணு வேணாம். இப்படியே ஒவ்வொரு தடவை சொல்லுகின்ற பொழுது நான் ஒவ்வொரு தடவையும் அவரிடம் உங்க பெண்ணுகிட்ட கேட்டு முடிவெடுங்க சார். என்ன அவர் அது காதலே வாங்கிக்கல, நீங்க பாருங்க சார் பாருங்க சார். ஏன்னா அவர்கிட்ட நான் அந்த பணம் வாங்கும் போது எனக்கு கூச்சமா இருந்தது. ஏன்னா நம்ம உண்மையை சொல்லி கூட அவர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு. ஏன்னா அவர் பெண் மேல உள்ள பாசம். சரி, நம்ம என்னதான் அவருக்கு சொல்றதுன்னு சொல்லி நானும் பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில எனக்கே கடுப்பாகி உங்க பொண்ணை போட்டு வாங்க சார். சரின்ட்டு அவங்க ஒய்ஃபும் சார் இவ்வளவு சொல்றாரு, நம்ம பொண்ணுகிட்ட நம்ம அழைச்சு வந்துடும் சொல்லிட்டு அழைச்சு என்ன உட்கார வைக்காங்க. நான் அந்த பொண்ணு இங்க உட்கார வச்சுட்டு நீங்க வெளியில உட்கார வைக்கிறேன். அம்மா, உன்னுடைய ஜாதகத்தை பார்த்தேன், நீ வேறு ஜாதிக்கார பெண் பையனை விருப்புறாட்டம் காட்டுது. அவர் நல்லா படிச்சிருப்பார், நல்ல பையன்தான், ஆனால் குறைவான சம்பளத்தில் இருப்பார், இது உண்மையான்னு கேட்டேன். அந்த பாப்பா எதுவுமே வாய் திறக்கல. சொல்லுமா, உங்க அப்பா அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, நான் பேசிக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? ஏன்னா உன்னுடைய லைஃப் நீ தான் தீர்மானிக்கணும். ஏன்னா உன் ஜோதிடம் இது காட்டுகின்றது. ஆகவே நீ உண்மையை சொல்லுடைய, இதுதான் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா உன் லைஃப் நீ ஏமாந்துடாத, உனக்கு என்ன பிடிக்குத சொல்லு, நான் உங்க அப்பா அம்மாட்ட சம்மதப்படுத்துறேன். அப்பதான் சொன்னாரு, நான் ஒரு நாடார் பையன் விரும்புறேன் சார். அவர் எம்ஏ பட்டதாரி, ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் வெறும் 15,000 ரூபாய் சம்பளத்தை வாங்குறாரு. நான் 75,000 ரூபாய் ஐடி செக்டர்ல வாங்குறேன். எங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால எங்க அப்பா அம்மா கிட்ட நான் வாய பரப்பல. சரிம்மா, நீ போய் அங்க உட்காந்துட்டு அவங்கள சார், உங்க பொண்ணு எப்படி எடுத்து தயவு செய்து நான் அன்னைக்கு இருந்து உங்களுக்கு இதே சொல்லிட்டு இருக்கேன். அந்த பாப்பா என்ன விரும்புதோ அந்த பையனை கட்டி வச்சிருக்கேன். ஏன்னால் நீங்க உங்க குழந்தைங்க திருமணம் செய்யறதுக்கு வாய்ப்பு குறையும், நீங்க மணவரில் ஏறக்கூடிய வாய்ப்பு குறையும். உங்களுடைய திருமணம் நீங்க எல்லாம் சுற்றத்தாரையை வச்சு சிம்பிளா பண்ணிட்டு போங்க. என்ன காரணம் என்றால் உங்களுக்கு இது அவமானப்படுத்தக்கூடிய ஒரு ஜாதகம். இத நீங்க அவங்க பொண்ணு மேல குறை சொல்லி புரோஜனம் இல்லை. ஏன்னால் விருச்சிக கிரகத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கலாம். இந்த குழந்தையால் ஒரே ஒரு நபர் நல்லது செய்திருக்கின்றால் என்னுடைய தாய்க்கு நான் வேலை வாய்ப்பு வாங்கி தந்தேன். இந்த குழந்தை பிறந்து உங்க பெண்ணு பிறந்த பிறகுதான் உங்களுடைய மனைவிக்கே வேலை வாய்ப்பு, அரசு வேலை கிடைத்திருக்கிறது. ஆனால் உங்களுக்கு பொறுத்த திருமணம் சம்பந்தப்பட்ட யோகம் தாய் தந்தர் நிர்ணயம் செய்யக்கூடாது என்பது வருது. தயவுசெய்து அவர் எந்த ஜாதி இருந்தாலும் பையன் நல்ல பையனா இருக்கான், நீங்க கட்டி கொடுங்க சார். வருமானம் தான் உங்களுக்கு 2 பேர் சம்பாதிக்கிறேன், ஒரே ஒரு குழந்தை, அதுக்கு வேண்டியது நீங்க செஞ்சீங்க சார்ட்ட. அவருக்கு ஒண்ணுமே புரியல. சரின்ட்டு அழைத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு நான் போய் சமாதானம் பண்ணி அந்த திருமணத்தை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிட்டேன். அந்த 2 பேருக்குடைய குழந்தை தான் விடாது. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த குழந்தை என்ன சொல்லுகிறது, இது தாத்தா பாட்டுக்கு என்ன செய்கிறது, தன்னுடைய தாய் தந்தருக்கு என்ன செய்கிறது, இதான் இந்த ஜோதி. நாளைக்கு இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இதான் இந்த ஜோதிடத்துடைய ஆய்வு.
இந்த குழந்தைக்கு அடுத்த குழந்தை தேவையா என்பது சனி வேண்டாம் என்று சொல்கிறது. ஏனால் என்னுடைய தாய்க்கு நேர்மூத்தவர் இல்லை என்பதால் என்னுடைய தாயினுடைய தந்தை என்னுடைய தாத்தாவுடைய கௌரவத்தை என்னுடைய தாய் கலங்கப்படுத்தியதால் எனக்கு அடுத்த குழந்தை வேண்டாம் என்று இந்த குழந்தை சொல்கிறது. அப்போ அடுத்த குழந்தை பெற்றுக்கலாமா, பெற்றக்கூடாது? பெற்றால் இந்த தாய்க்கு காலில் அடிப்படும், அதே ஒரு பிரச்சனைகளாக மாறும். அப்ப இந்த குழந்தைக்கு அடுத்த குழந்தை வேண்டாம் என்று சொல்லும் போது அந்த குழந்தை நிற்காது. ஏனால் குரு கிரகம் இந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுது, ஆனா அடுத்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுமா? இல்லை. அப்போ அந்த குழந்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் வாய் பேச முடியாத ஏதாவது ஒரு குறைபாடான குழந்தையை என்னுடைய தந்தை பெற்று தந்துடுவார். ஆகவே எனக்கு அடுத்த குழந்தை வேண்டாம், ஒரே குழந்தை பாட்டு. அப்ப இந்த குழந்தையுடைய கல்வி எப்படி இருக்கும்? கல்வி யோகத்தில் உயர்கல்வி நல்லா இருக்கும், ஆனால் நான் பார்க்கின்ற வேலை சோம்பேறித்தனமாக இருக்கும். என்னுடைய திருமணம் என்னுடைய தாய்க்கு பிடிக்காத ஒரு நபரை நான் தேர்வு செய்ய, இதுதான் இந்த ஜாயிண்ட் ஒன்று. இது எப்படினால் விதை ஒன்று போட்டால் செடி ஒன்று வேற ஒரேதான் இருக்கு. இப்ப இந்த குழந்தை என் தாய் என்ன தப்பு செய்தாலோ அதே தவறை நான் செய்வேன். என் தாய்க்கு என் கணவரை பிடிக்காது, ஆனால் என் தந்தைக்கு என் கணவரை பிடிக்கும், என் தாய்க்கு பிடிக்காது. அதே சமயத்தில் என்னுடைய தந்தை ஒரு சோம்பேறித்தனமான நபர். என் தந்தையால் எனக்கு ஆபத்து, ஆனால் எனக்கு ஆயுள் கிரகம் கெட்டி. இப்ப இந்த குழந்தை என்ன சொல்கிறது என்றால், என்னுடைய வாழ்க்கை நான் நல்லா படிச்சுட்டு நான் முன்னுக்கு போய்வேன், ஆனால் என் குடும்ப கிரகம் எனக்கு வலு இல்லாத காரணத்தினால் என்னுடைய கணவருடைய பொருளாதாரம் நலமாக இருக்கும், என்னுடைய கணவருடைய வேலை வாய்ப்பு நலமா இருக்கும். நான் விரும்பிதான் மேரேஜ் செய்வேன். ஏன்னா எங்க அம்மாவுக்கு அந்த பையனை பிடிக்காது, நான் லவ் பண்ணிதான் கல்யாணம் பண்ணுவேன். சரி, அடுத்தது இந்த குழந்தை அடுத்தது என்ன சொல்லுது என்றால், இப்ப அடுத்தது புதன் திசை, அடுத்தது கேது திசை. இந்த கேது திசையோ அடுத்தது சுக்கிர திசையோ இந்த குழந்தையினுடைய உடம்பு ரீதியாக சில பிடிகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும், ஆனால் ஆயுள் கிரகம் கெட்டி. இதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு ஜாதகம். இப்போ இந்த ஜாதகம் என்னுடைய தாய் வேலைக்கு போய் தான் சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை காப்பாற்றும். ஏன்னா என் தந்தையினுடைய பொருளாதாரம் இங்க மைனஸ். இப்போ 1/7/29, அதாவது 1 வருடம் 7 மாதம் 29 நாள் புதன் திசை நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த புதன் திசை என்னுடைய பாட்டிக்கு, அதாவது தாய்க்கு உடல் ரீதியாக சில சங்கடங்கள் ஏற்படுத்தும். அதே மாதிரி என்னுடைய தாத்தாவுக்கும் உடம்பு ரீதியாக சில சங்கடம் ஏற்படுத்தும். என்ன காரணம் என்றால், அந்த பழைய நினைப்புகள் இவங்க 2 பேருமே என் குழந்தை இப்படி செஞ்சுட்டாலே என்பது இந்த ஜாதகத்தை காட்டிக்கொண்டே இருக்கும். அது உடம்பு ரீதியாக கெடுக்கும். சரி, அடுத்தது இந்த ஜாதக ரீதியாகவே புதன் திசை என்னுடைய தாத்தா பாட்டி, அப்பாவுடைய தாத்தா பாட்டிக்கும் யோகம் தரவில்லை. இப்போ இந்த ஜாதகம் 1/7 1 வருஷம் 7 மாசம் 29 நாள் இப்போ 2019 பிறந்திருக்கின்றன. இது ஒரு 7/12/1 போட்டுனா 2020 ஜனவரி வரைக்கும் இருக்கு. இப்போ 2020 ஜனவரி போயிடுச்சு. இப்ப கேது திசை ஸ்டார்டிங் ஆயிருக்கு. ஆனால் இந்த குழந்தையால் அதிகமான பாதிக்கப்படுகின்ற நபர்கள் யார் என்றால், என்னுடைய 2 தாத்தா பாட்டிகளும் பாதிக்கப்படுவார். இதான் இந்த விதி. அப்போ இந்த குழந்தையுடைய கல்வி யோகம் இருக்கும், என்னுடைய உயர்கல்வி நல்லா இருக்கும், ஆனால் என்னுடைய வேலை வாய்ப்பு இங்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். நான் மற்றதெல்லாம் நல்லபடியா இருக்கும். என்னுடைய குடும்ப கிரகம் வலு குறைவு. இந்த குழந்தைக்கு குடும்ப கிரகம் வலு குறைவு. என்னுடைய மாமனார் எனக்கு உபயோகப்பட மாட்டார். என்னுடைய மாமியார் மிகவும் கோபக்காரியாக இருப்பார். இதை இந்த ஜாதகத்துடைய விதி திருப்பி தான் வந்துட்டு இருக்கும். ஆகவே ஒரு குழந்தையுடைய ஜாதகம் நாளை எப்படி நடக்கும், எந்த லெவலில் இந்த வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும். அப்போ இவங்க தாய் என்ன செய்தாலோ அதே தவறை இந்த குழந்தை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ என்னுடைய தாய் மேல் நான் பாசம் இருப்பேன். நான் ஏதாவது பேசினால் என் தாய்க்கு கோபம் வரும். நான் என் தாயுடைய பேச்சு கேட்பேன். இந்த குழந்தை ஜாதகம். ஆனால் எனக்கு தந்தை எதிரியாக மாறிட்டார். அப்போ என்னுடைய தாத்தா பாட்டி, 2 தாத்தா பாட்டியில இந்த குழந்தையுடைய அப்பாவுடைய அப்பா அம்மா என்னை தூக்க வச்சு கூட முடியாது. அப்ப தனி கொடுத்தல் கொண்டு போயிட்டாங்க. என் மேல் அதிகமான பாசம் உள்ளவங்க யாருன்னால் என்னுடைய பாட்டி, அதாவது அம்மாவுடைய அம்மா தான் எனக்கு பாசம். நான் என்னுடைய தாத்தா மேல் பாசம் இருந்தாலும் என்னுடைய தாத்தா எங்க அம்மா மேல் உள்ள கோபத்தில் என் மேல் காட்டுவார். இதான் ஜாதகம் விதி.
இப்போ இது சுத்தி 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 ரவுண்ட்ல வரும். இப்போ இந்த குழந்தையை யார் அதிகமாக நேசிப்பார் என்றால், என்னுடைய தாய் நேசிப்பார், என் தந்தை நேசிப்பார், என்னுடைய தாத்தா நேசிப்பாரா, இல்லை என்னுடைய பாட்டி நேசிப்பார், யாரும் அம்மாவுடைய அம்மா நேசிப்பார். அப்போ இந்த குழந்தை யார் அதிகமா தூக்க வைக்கணும்னா இந்த 3 பேர் தான் தூக்கி வச்சு. சரி, அப்பாவுடைய சொத்துல போய், அதாவது அந்த அப்பாவுடைய தாத்தா வீட்டுல போய் இது குழந்தை வாழலாமா? வாழக்கூடாது. ஏன்னா இந்த குரு கிரகம் அவரை வாழ வைக்கல. அப்போ தனி கொடுத்தோன்னே கொண்டு போயிட்டாங்க. இப்ப கூட என்னன்னா, இவங்க 2 பேருடைய வருமானம், யாருடைய, இந்த குழந்தையினுடைய தாத்தாவும் பாட்டியுடைய வருமானம் இவங்களுக்கு காப்பாற்றி கொண்டே இருக்கின்றன. ஆனால் இவங்க வெறும் 15,000 ரூபாய் சம்பளத்தில் இருக்காரு. இந்த குழந்தை பெற்ற பிறகு இந்த அம்மா வேலைக்கு போகல. ஏன்னா அடுத்தது கேது திசை, சுக்கிர திசை, இதெல்லாம் ஒரு சப்போர்ட் இல்ல. ஒரு ரொம்ப நல்லா பண்ணாது, ஒன்னும் தீ பண்ணாது, உடம்பு ரீதியாவே கெடுத்துட்டு. இதான் இந்த ஜோதிடத்துடைய ஆய்வு. நம்ம இதுல யாரு மேலேயும் குறை சொல்லி புரோஜனமே இல்லை. ஏனென்றால் இதுதான் நடக்க போகின்றது தெரிஞ்சவுடன் நம்மளுடைய இயல்பை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் ஜோதிடத்துடைய கணக்கு. இவர் எம்இ பட்டதாரி, அவர் படிச்சு என்ன பண்றது, அவருக்கு அவ்வளவுதான் திறமை. 2வது ஃபைனான்ஸ் கிரகாணி, வெறும் 15,000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கிறார். அப்போ இந்த பாப்பா, இந்த குழந்தையுடைய அம்மா வேலைக்கு போய் சம்பாதிச்சு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது எதுக்கு நான் இந்த ஜாதகத்தெல்லாம் உங்களுக்கு ஆய்வில் எடுத்துக்கொண்டு கொடுக்கிறேன் என்றால், வாழ்க்கை என்பது இப்படிதான் நடக்கும் என்பது நீங்க முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் உங்களுடைய செயலை மாற்றிக்கொண்டால் நிம்மதியாக வாழலாம். இப்ப இவங்க அப்பா அடுத்த குழந்தையை பெற்றுக்கலாமா? பெற்றுக்கூட, சனி மைனஸ்ல இருக்கு. அப்போ அடுத்த குழந்தையை பெற்றால் அந்த குழந்தையினுடைய முதுகு தொண்டே இருக்காது. அப்படியே மீறி பெற்றால் இவங்க தாய்க்கு கால் அடிபட்டு இவங்க தாய்க்கு உயிருக்கு ஆபத்து. அடுத்த குழந்தை இவங்க நினைச்சு கூட ஒரே குழந்தையோட நிப்பாட்டணும். அடுத்த குழந்தை நிப்பாட்டு, 3வது குழந்தை யோகம். ஆனால் 2வது குழந்தை வந்ததுன்னா 3வது குழந்தை வரணும். அப்ப 2வது குழந்தை வரும்போது இங்க தாய்க்கு அறியணும். அப்போ ஒரே ஒரு குழந்தையை உடன் இந்த வாழ்க்கை போதும் என்று நிப்பாட்டப்படும். இதுதான் இந்த ஜோதிடத்துடைய. நான் நண்பருக்கு திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய என்ன ஒரு கடமையான இந்த ஜோதிட ஆய்வு நான் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றேன் என்றால், உங்களுடைய குழந்தையினுடைய ஜாதகம் எந்த லெவலில் சென்று கொண்டே இருக்கின்றன, அவருடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைச்சு கொடுக்க வேண்டும், ஒருவேளை காதல் திருமணமா இல்லை தாயதந்திரை பார்த்து திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டா, நீங்க இவ்வளவையும் முதலில் தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நாளை திருமணம் செய்கின்ற பொழுது நீங்கள் லபலபன்னு கத்தி புரோஜனமே இல்லை. என்ன காரணம்னா, இந்த ஜாதகத்துடைய எந்த கிரகம் என்ன செய்கின்றது என்பதை அது துல்லியமா காட்டிவிட்டோம். ஆகவே நாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம மீறி போறது அது ஆண்டவுடைய செயல். அந்த கிரகம் தான் வேலை செய்யும். நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஆனால் தேர்வு செய்கின்ற பொழுது நல்ல வரனாக பார்த்து செய்யும். இப்ப இந்த குழந்தையினுடைய கணவர் மிகவும் கோபக்காரராக இருப்பார், பொருளாதார வலுவாக இருப்பார், அவர் நல்ல வேலையில் இருப்பார். ஆனால் புருஷன் கோபக்காரர். என்னுடைய திருமணம் சம்பந்தப்பட்டது. நான் என்னுடைய அப்பாவுடைய கௌரவத்தை பாழ்படுத்த மாட்டேன். ஆனால் என் அப்பா தேர்வு செய்கின்ற பையனை நான் தேர்வு செய்கின்றேன். ஆனால் எனக்கு வருகின்ற கணவர் கடைசி பையனாக இருக்கிறார். இதான் இந்த பொண்ணுடைய ஜாதகம். எனக்கு மாமனாராக யோகம் இல்லை. அப்போ இந்த ஜாதகம் என்னுடைய மாமனார் இருந்தால் என்னுடைய குடும்பம் கெட்டடிக்கு என்றது பொண்ணு சொல்லும். இதெல்லாம் நம்ம ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது எப்படி அமைச்சு கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஜோதிடத்துடைய கணக்கே. இது ஜோதிடம் போய் அது போய் இது போய் என்றதில்ல. ஜோதிடம் பேச ஆரம்பிக்கும் சொல்லுகின்ற ஜோதிடருடைய வாக்கும் அதனுடைய கணக்கும் கிரகத்துடைய அமைப்பு அது எந்த லெவலில் இருக்கிறது என்பதை துல்லியமாக ஒரு கணக்கிட்டு சொன்னால் அந்த ஜோதிடம் பலிக்கும் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த ஜாதகத்தில் ராசி கட்டம் வச்சு பார்க்கக்கூடாது. இந்த சந்திரன் என்பது என்னன்னா, என்னுடைய பாட்டியுடைய வருமானம், என்னுடைய ஆயுள் பலம், இதோட அந்த சாப்டர் முடிஞ்சிடும்.